வணக்கங்க. இந்த வெயில் காலங்கள்ல ஏன் நீர் ஆகாரமோ, இல்ல கரைக்கப்பட்ட ஆகாரமோ அதிகமா சாப்பிடணுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த வெயில் காலங்கள்ல நம்ம நீரை ரொம்ப அதிகமா எடுத்துக்குவோம். அந்த ஒரு சமயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க திட உணவு நீங்க சாப்பிடும் பொழுது, நம்மளுடைய வயிற்றில இருக்கக்கூடிய அந்த ஆசிட் அப்படிங்கிறது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக ஆரம்பிச்சுரும். அப்போ அது ஒழுங்கா செரிமானம் பண்ண முடியாது. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டில பார்த்தீங்க அப்படின்னா, மலம் ஒழுங்காகவே இருக்காது. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க கரைக்கப்பட்ட ஆகாரமோ, இல்ல ஒரு நீர் ஆகாரமோ எடுத்தீங்க அப்படின்னா, அது எவ்வளவு கரைஞ்சு போச்சு அப்படின்னாலும் நீரை ஏத்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்த எளிமையா செரிமானம் ஆயிரும். 1. 2வது விஷயம், சுத்தி இருக்கக்கூடிய வெப்பநிலை அதிகமா இருக்கிறதுனால, ஜீரண மண்டலம் சரிவர இயங்க முடியாது. இப்போ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில ஜீரண மண்டலத்துக்கான பளுவ நீங்க கம்மி பண்ணீங்க அப்படிங்கும் பொழுது, நம்மளுடைய ஜீரண மண்டலத்தில வேலை கம்மியாகும். நம்மளும் ஆரோக்கியமா இருப்போம். அதனால தான் இது மாரி உணவு சாப்பிடணுங்க.